கத்திரிக்காவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கத்திரிக்காய் தொக்கு ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்கள், திரும்ப திரும்ப கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா சூடானதும் ஆல்ரெடி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நல்லா வதங்கின பிறகு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போது அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை இதையும் சேர்த்து பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வதக்கி வச்சுருந்ததுனால முக்கால்வாசி வெந்திருக்கும். இப்போ இதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கத்திரிக்காய் தொக்கு ரெடி. சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா செஞ்சு சாப்பிட்டு தான் பாருங்களேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.